Chapter 2 exercise 2.2 fifth sum பார்க்க போறோம். If p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to என்னன்னு சொல்லிருக்காங்க 1,13,400 where p1, p2, p3, p4 are primes ன்னு சொல்லிருக்காங்க. p1, p2, p3, p4 இதெல்லாம் என்னது primes. நம்ம ஒரு காம்போசிட் நம்பரை பிரைம் ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா? இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. p1, p2, p3, p4 எல்லாம் எப்படி எழுதணும்? அசெண்டிங் ஆர்டர். அண்ட் x1, x2, x3, x4 ஆர் இன்டீஜர்ஸ். சரிங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p1, p2, p3, p4 அண்ட் x1, x2, x3, x4 கேட்டிருக்காங்க. இந்த p ஓட வேல்யூஸும் x ஓட வேல்யூஸும் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? p1 பவர் x1. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். நம்ம இதோடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் போட்டோம்னா இப்போ 2 பவர் சம்திங் 5 பவர் சம்திங் பிரைம் ஃபேக்டரோடைய பவர்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப இதோடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் போடணும். கவனிங்க. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? 1 1 3 4 0 0. இதோடைய பிரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ லாஸ்ட்ல 0 இருக்கிறதால ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் 5 ன்னு எடுத்துக்கலாம். 5 ஆல பண்ணா ஃபர்ஸ்ட் 10 11 இருக்கு இல்லையா? 2 5s are 10 பேலன்ஸ் 1 13 இருக்கு. அதுவும் வந்து 2 5s are 10 தென் பேலன்ஸ் 3 இருக்கும். அப்போ இது 34 ஆயிடும். 30 வரணும்னா 6 5s are 30 பேலன்ஸ் 4 இருக்கும். 40 8 5s are 40 இந்த 0 அப்படியே வச்சுக்கலாம். தென் அகைன் 5 ஆல பண்ணுவோம். இப்போ 4 5s are 20 கிடைக்கும். பேலன்ஸ் 2 இதுல இருக்கும். 22ல 2 20 போயிடுச்சுன்னா 2 பேலன்ஸ் இருக்கும். இப்போ 26 5 5s are 25 6ல இருந்து 1 பேலன்ஸ் இருக்கும். 15 3 5s are 15 பேலன்ஸ் 3 இருக்கும். 30 இல்லையா? 6 5s are 30. இப்போ இது ஈவன்ல இருக்கிறதால 2 ஆல பண்ணிக்கலாம். 2 ஆல பண்ணா 2 2s are 4 இங்க 5 இருக்கு. 2 2s are 4 பேலன்ஸ் 1 வந்துரும். 6 2s are 12 ஆயிடும். பேலன்ஸ் 1 இருக்கும். 8 2s are 16. அகைன் 2 ஆல பண்ணலாம். 1 2 is 2 1 2 is 2 3 2s are 6 4 2s are 8. இதையும் 2 ஆலே பண்ணிடலாம். 11 இருக்கு இல்லையா? அது வந்து 10 ன்னு எடுத்துக்கலாம். 5 2s are 10 பேலன்ஸ் 1 இருக்கும். 13 அப்பனா 6 2s are 12 இதுல பேலன்ஸ் இருக்கும். 7 2s are 14. இப்போ 567 இருக்கு. இதை என்ன பண்ணலாம்? 3 டேபிளால பண்ணலாம். 2 ல பண்ண முடியாது இல்லையா? 3 ஆல பண்ணலாம். 1 3 is 3 5ல 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2 இருக்கும். 26 அப்ப 24 கிடைக்கும் இல்லையா? 8 3s are 24 இதுல 2 பேலன்ஸ் இருக்கும். 9 3s are 27 189 இருக்கு. இதுவும் 3 டேபிள்ல பண்ணலாம். 6 3s are 18 3 3s are 9. இப்போ இதையும் 3 டேபிள்ல பண்ணலாம். 2 3s are 6 1 3 is 3 இதையும் 3 டேபிள்ல பண்ணலாம். 7 3s are 21. இப்போ 7 வந்து பிரைம் நம்பர். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இல்லையா? சரி, இப்போ நம்ம இதோடைய என்னென்ன மல்டிபிள்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். 5 into 5 into 2 வந்து 1 2 3 டைம்ஸ் இருக்கு. 2 into 2 into 2 3 அப்புறம் 4 டைம்ஸ் இருக்கு. into 3 into 3 into 3 into 3 into 7 1 டைம் இருக்கு 7. இப்போ எடுத்து எழுதிக்கலாம். 5 power 2 5 2 டைம்ஸ் இருக்கு. அதனால 5 power 2 into 2 வந்து 3 டைம்ஸ் இருக்கு. 2 power 3 into 3 வந்து 4 டைம்ஸ் இருக்கு. 3 power 4 into 7 1 டைம் தான் இருக்கு. இப்போ நமக்கு என்ன சம்முக்கு வாங்க. இப்போ pன்றது பிரைம் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பிரைம் ஃபேக்டர்ஸ் p1 p2 p3 p4 x1 x2 x3 x4. இந்த p1 பவர் x1 p2 பவர் x2 இதெல்லாம் இந்த ஆர்டர்ல நமக்கு கிடைச்சிருச்சா? ஆனா நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? p1 p2 p3 p4 வந்து
அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்து எழுதிடுவோம். ஃபர்ஸ்ட் என்ன வரும், 2 இல்லையா? அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் 2 பவர் 3 கிடைக்கும், இன்டூ 3 பவர் 4 கிடைக்கும், இன்டூ 5 பவர் 2 இன்டூ 7 பவர் 1. அசெண்டிங் ஆர்டர்ல எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு இது இந்த பேஸ் எல்லாம் என்னது, P1 P2. ஸோ எடுத்து எழுதிடலாமா? இப்போ P1 ஈக்குவல் டு 2, P2 ஈக்குவல் டு 3, P3 ஈக்குவல் டு 5, P4 ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் இதெல்லாம் என்னது, x1 x2 x3 x4 இல்லையா? பவர்ல இருக்கிறதுலாம் x1 x2. இப்போ x1 ஈக்குவல் டு 3, x2 ஈக்குவல் டு 4, x3 ஈக்குவல் டு 2, x4 ஈக்குவல் டு 1. இது பவர் எல்லாம் எடுத்து x1 x2 x3 x4னு வச்சுக்கிட்டாச்சு. இவ்வளவுதான் இதோடைய வேல்யூஸ். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்? 6th சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த LCM and HCF ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic னு சொல்லியிருக்காங்க. fundamental theorem of arithmetic னா என்ன, prime factorஆல இந்த நம்பர்ஸை நம்ம ப்ராடக்ட் பண்ண போறோம். சரிங்களா? அதுதான் வந்து arithmetic fundamental theorem of arithmetic சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் காமனாவே ரெண்டுக்கும் தனித்தனியா நம்ம என்ன பண்ண போறோம், 408 170 ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிடலாம் LCM. சரிங்களா? கவனி, இப்போ இது ஈவன் நம்பர் இல்லையா? அப்போ 2 ஆல பண்ணிடலாம். 2 2s are 4, 0 அப்படியே போட்டுக்கிட்டோம்னா 4 2s are 8. திரும்ப அகைன் 2 ஆல பண்ணலாம். 1 2 is 2, 0 2 2s are 4. திரும்பவும் 2 ஆல பண்ணலாம். 5 2s are 10, 1 2 is 2. இப்போ 51 வந்து 3 டேபிள்ல வரும் இல்லையா? 1 3 is 3, பேலன்ஸ் 2 இருக்கும் 21, 7 3s are 21 வரும். இப்போ 17 is a prime number. ஸோ என்ன பண்ணலாம், இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தென் 170. இப்போ இதுவும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கிறதால 2 ஆல பண்ணிக்கலாம். 2 ஆல பண்ணோம்னா 8 2s are 16, பேலன்ஸ் 1 இருக்கும், 5 2s are 10. இப்போ 85 5ன்றது 5ல வரும் இல்லையா? 5 டேபிள்ல வரும். சரி, 5 டேபிள்ல பண்ணா 1 5 is 5, பேலன்ஸ் 3 இருக்கும் 35, 7 5s are 35. ஸோ இதுவும் என்ன ஆயிடுச்சு, 17 வந்ததால இது பிரைம் நம்பர் இல்லையா? அதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் LCM போட்டுடலாம். LCM ஆஃப் 408 and 170 போட்டு இப்போ 408க்கு என்ன கிடைச்சது, 2 2 2 3 17. 2 into 2 into 2 into 3 into 17. 170க்கு என்ன கிடைச்சது, 2 5 17. இப்போ 2 into 5 into 17. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். இதை வந்து பிரைம் ஃபேக்டர்ல போட்டா இப்படி கிடைக்கும். இதை வந்து LCM, இதோட LCM. இப்போ HCF எப்படி கண்டுபிடிக்கணும், HCF இப்போ 408க்கு என்ன கிடைச்சது, 2 into 2 into 2 into 3 into 17. நீங்க அப்படியே கூட இதுல காமனா இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். நான் போட்டு காமிச்சிடுறேன். 170க்கு 2 into 5 into 17. இப்போ இதுல காமனா இருக்கிறத பாருங்க, 17 இருக்கு, அப்புறம் 2 இருக்கு இல்லையா? வேற 5 இதுல இல்ல. ஓகே, அப்ப இதுதான். இப்போ 2 into 17, 2 17 மல்டிப்ளை பண்ணா 2 17s are 34. இப்போ HCF வந்து 34. புரிஞ்சுதா? இவ்வளவுதான். 7th சம் பார்க்க போறோம். Find the greatest number consisting of 6 digits. 6 digitல இருக்கிற ஒரு greatest number which is exactly divisible by 24, 15, 36. இந்த 3 நம்பராலையும் divisible ஆகிற 6 digit number கேக்குறாங்க. சரிங்களா? Find the greatest number னோனே HCF கண்டுபிடிக்க கூடாது. சரிங்களா? இதுக்கு வந்து LCM கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஸ்டினை நல்லா பாருங்க. நம்ம எப்பவுமே greatest numberன்னு கேட்டா HCF கண்டுபிடிப்போம் இல்லையா? ஆனா find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. இந்த 3 நம்பரால divisible ஆகிற ஒரு 6 digit number கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த என்ன பண்ண போறோம், இது 3க்கும் LCM கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு
ஒரு சிக்ஸ் டிஜிட் நம்பர், கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்ன, நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் 999999. இதெல்லாம் தான் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இல்லையா? சோ என்ன பண்ண போறோம், அந்த நம்பர் கிடைச்ச கிரேட்டஸ்ட் நம்பர்ல வச்சுக்கிட்டு அதுல இருந்து இதுக்கு கிடைக்கிற எல்சிஎம் இருக்கு இல்லையா, எல்சிஎம் என்ன கிடைக்குதோ அந்த நம்பரால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அந்த நம்பரை கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா அதுல கிடைக்கிற வேல்யூ தான் இந்த 3 நம்பரால டிவிசிபிள் ஆகிற நம்பர். ஈஸியா கிடைச்சிரும் இல்லையா? எப்படின்னு பாக்கலாமா? கவனிங்க, ஃபர்ஸ்ட் இது 3க்கும் சேர்த்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். 24, 15, 36 தனித்தனியாவும் கண்டுபிடிச்சிக்கலாம், நீங்க ஒன்னா சேர்ந்தும் கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் 2 டேபிள்ல வரும், அதனால 2 டேபிள்ல பண்ணிக்கலாமா, இல்ல 3 டேபிள்ல கூட பண்ணிக்கலாம். 3 ஆல பண்ணிக்கலாம். 3 ஆல இப்ப 3மே வரும். 8 3s are 24, 3 5s are 15, sorry 5 3s are 15, 3 ஆல இருக்கு இல்லையா, 5 3s are 15, 36, 1 3 is 3, 2 3s are 6. இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஈவன் நம்பரா இருக்கு, சோ 2 ஆல பண்ணிக்கலாம். 4 2s are 8, 5 அப்படியே வச்சுக்கலாம். 6 2s are 12. again 2 ஆல பண்ணா 2 2s are 4, 5 அப்படியே வச்சுக்கலாம். 3 2s are 6. இப்போ 2 5 3 இது மூணையும் அப்படியே வச்சுக்கலாமா? கவனிங்க, இப்போ இருக்கிற எல்சிஎம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எல்சிஎம் ஈக்குவல் டு 3 2 2, இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. 2 5 3. இப்போ இதெல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணா 3, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 6, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 4 into 5 3s are 15. இப்போ 6 4s are எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 360 கிடைக்கும். சரிங்களா? அப்ப 360 கிடைக்கும். இப்போ இதோடைய எல்சிஎம் வந்து 316 கிடைச்சிருக்கு. இப்போ இது என்ன பண்ண போறோம், நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது, 999999. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கிரேட்டஸ்ட் நம்பர். இப்ப இந்த நம்பரை இதால டிவைட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த நம்பரால இத டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணிட்டு கிடைக்கிற ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா, அந்த ரிமைண்டரை வந்து இதுல இருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6 டிஜிட் நம்பர் கிடைச்சிரும். ஏன்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. இப்ப டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 999999. கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் இங்க போட்டேன். இங்க என்ன பண்ண போறோம், எல்சிஎம் இருக்கு இல்லையா, நமக்கு கிடைச்ச எல்சிஎம் 360 ஆல நம்ம இதை டிவைட் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 3 டிஜிட் எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ல எத்தனையால வரும், நமக்கு 2 ஆல பண்ணா கரெக்டா வந்துரும். 2 zeros are 0, 2 6 are 12, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 3s are 6, 6 plus 1 7 20 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 9 அப்படியே வந்துரும். 9ல 2 மைனஸ் பண்ணா 7, 9ல 7 மைனஸ் பண்ணா 2. இப்போ இந்த 9 கீழே இறக்கிக்கலாம். 2799. இப்போ இது வந்து எந்த டேபிள்ல பண்ணலாம், 7 டேபிள்ல பண்ணி பார்த்தா கரெக்டா வரும். 7 zeros are 0, 7 6 are 42க்கு 2, பேலன்ஸ் 4 இருக்கும். 7 3s are 21, 21ம் 3ம் 25, 4ம் 25 வரும். அகைன் இதை மைனஸ் பண்ணா 9 அப்படியே வந்துரும். 9ல 2 மைனஸ் பண்ணா 7, 7ல 5 மைனஸ் பண்ணா 2, 2 7 திரும்பவும் அதே தான் கிடைச்சிருக்கு. திரும்ப இந்த 9 கீழே இறக்குனா இப்ப இங்க கிடைச்ச அதே 2799 கீழே இதுக்கும் கிடைச்சிருக்கா 2799. சோ அதே மாதிரியே நம்ம திரும்பவும் 7 ஆல பண்ணோம்னா இதே தான் கிடைக்கும். 2520. அகைன் இதை மைனஸ் பண்ணாலும் என்ன கிடைக்கும், நமக்கு 279 தான் கிடைக்கும். 279. திரும்பவும் இன்னும் ஒரு 9 இருக்கு, அதை கீழே இறக்கிக்கலாம். திரும்ப அதே தான் கிடைச்சு 2799 தான் கிடைச்சிருக்கு. திரும்ப என்ன பண்ணலாம், 7 ஆல பண்ணோம்னா அதே 2520 தான் கிடைக்கும். அகைன் இதை மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு 279. இதுதான் நமக்கு ரிமைண்டர் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ரிமைண்டரை வச்சு என்ன மேடம் பண்றது அப்படின்னா, இந்த நமக்கு இருக்கிற
இந்த 6 டிஜிட் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 6 டிஜிட் நம்பர்ல இந்த 279 இதுக்கு கிடைச்ச ரிமைண்டரை மைனஸ் பண்ணா நமக்கு 6 டிஜிட் நம்பர் இந்த 3 நம்பரால மல்டிபிள் ஆகிற 6 டிஜிட் நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா, அதானே கேட்டிருக்காங்க. எது வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24, 15, 36 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க 6 டிஜிட் நம்பர். சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா கிடைச்சிரும். இதுதான் ஈஸி மெத்தட். சரிங்களா, இப்போ 99999 இந்த நம்பர்ல இந்த ரிமைண்டர் எடுத்து மைனஸ் பண்ண போறோம். 279 இதை மைனஸ் பண்ணா நமக்கு அந்த நம்பர் கிடைச்சிரும். சரிங்களா, இப்போ 0 9ல 7 மைனஸ் பண்ணா 2, 9ல 2 மைனஸ் பண்ணா 7, பேலன்ஸ் 9 9 9 அப்படியே இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச 6 டிஜிட் நம்பர். சரிங்களா, இதை எடுத்து எழுதிடலாமா. The greatest 6 digit number exactly divisible by 360. 360 எழுதினாலும் சரி, அந்த 3 டிஜிட் எழுதினாலும் சரி, ஏன்னா அதோட எல்சிஎம் இதுதானே. இஸ் போட்டு 9 9 இதை எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். 720 இவ்வளவுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். திரும்ப ஒரு டைம் சொல்றேன், நல்லா கவனிங்க. நம்ம கொஸ்டின்ல இருந்து திரும்ப சொல்றேன் பாருங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர் கன்சிஸ்டிங் ஆஃப் 6 டிஜிட் விச் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 24, 15, 36. கேட்டிருக்க கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இந்த 3 நம்பரால எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகிற 6 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. சரிங்களா, அது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்ச ஆன்சர் நமக்கு 360 கிடைச்சிருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த 360 நம்ம கேட்டிருக்கிறது 6 டிஜிட் நம்பர். சரியா, இப்போ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் நமக்கு கிடைச்ச இருக்கிற தெரிஞ்ச 6 டிஜிட் நம்பர் இதுதான். அப்போ இந்த நம்பர்ல இருந்து கிடைச்ச எல்சிஎம் ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்குதோ அந்த நம்பரை என்ன பண்ணும், கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர், கேட்டிருக்கிற ஆன்சர். சரிங்களா, இது வந்து 360ஆல எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கிளியர் பண்றேன். தேங்க்யூ.